நம்மையா ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. என்ன திடீர்னு காலையிலே போன் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு அனுமாருக்கு ரொம்ப சிறப்பு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க கேட்போம். அனுமா இருக்கா? என்ன ஆச்சு இன்னைக்கு? சிறப்பு அபிஷேகம் புரட்டாசி சனிக்கிழமை இல்ல, புரட்டாசி சனிக்கிழமையா? ம் அதாவது அனுமன் வந்து ஏதாவது சரி. அதாவது எல்லா யுகத்திலையுமே அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு கடவுளுக்கு சக்தி உண்டு. புரியுதா உங்களுக்கு? அனுமனுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அதாவது கலியுகத்துல எம்பெருமானே சொல்றான், நாட்டில் ஒரு அனுமன். அதாவது என்ன சொல்றான், நல்ல நினைவோர்க்கு நாள் எத்தனை ஆனாலும் கொல்லாது வராது புவி மீதில் வாழ்ந்திருப்பார். நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டிசை என்றுரைப்பேன் கோமகனை உண்காலங்கர். பெருமாள் சொல்றான், பெருமாளே சொல்றாரு. அதாவது நல்ல நினைவுள்ள மனிதர்கள் அவங்களுக்கு எந்த யுகமா இருந்தாலும் சரி, அத கலியுகத்துல வந்து நல்லவங்களுக்கு வந்து ரொம்ப சோதனை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நல்ல நினைவுள்ள மக்களுக்கு எந்த சோதனை வந்தாலும், அவர்களுக்கு யார் இடையூறு கொடுத்தாலும் அவர்களை தண்டிக்க பெருமாள் வந்து யார் அனுப்புவாராம்? ஆஞ்சநேயனை அனுப்புவாராம். நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டி சென்றுரைப்பேன் கோமகனை உண்காலம். அனுமன் வணங்கக்கூடிய பக்தர்களை எவனாவது முன்னால செட்டு போட்டு பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணி விக்கலான்ட்டு. ஐயா சிவாய் நம்மையா. ஹலோ ஐயா சிவாய் நம்ம பேசுங்க. அதுதான் ஐயா, அனுமனை வணங்கக்கூடிய மக்களுக்கு எந்த இடையூறு கொடுத்தாலும் அந்த இடையூறு கொடுக்கக்கூடியவங்களை தண்டிக்க ஆஞ்சநேயனை யார் அனுப்புவாராம்? பெருமாளே அனுப்புவாராம் தண்டிக்கிறது. அதனால அனுமனுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த பூமியில வந்து எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், சிஎம் ஆக இருக்கட்டும், பிஎம் ஆக இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், எம்எல்ஏ ஆக இருக்கட்டும், எவன் யாரா இருந்தாலும் சரி, நீ வந்து பெருமாளுடைய பாதத்துக்கு கீழே தான். ஏன்னா எம்பெருமானே சொல்றான், எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள் தானே சிவனேங்கிறான். யாரு மணியம் பண்ணனாலும் இந்த பூமியில பெருமாளுடைய பாதத்துக்கு கீழே முக்கால் அடி தான் இந்த பூமி. இதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நாம ராஜா மந்திரி, நீ பெரியவன் நான் பெரியவன், இவன் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே இறைவனுக்கு கிடையாது. ஆனா ஒண்ணு, ஆத்மாவை மட்டும்தான் தேடணும். அதாவது உடல் நிரந்தரம் கிடையாது, ஆனா ஆத்மா என்ன உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. அததான் சாமி சொன்னாரு, பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயிலாது இருந்து வாழ்வார். தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமே. நமக்கு வீடு எங்க இருக்கு? பூமியில கிடையாது. இது நம்ம கர்மவினையை தொலைக்க வந்த இடம். நாம முற்பிறவில செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த உடலே. அதனாலதான் இந்த உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடிகள், ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு பிரிவு எல்லாம் இருக்கும். நம்ம சொன்னா கசப்பா இருக்கும், என்னடா காலையில எப்படி சொல்றானேன்னு. அப்படி கிடையாது, அதான் உண்மை. நம்ம உடல் எடுத்து வந்ததே நம்முடைய கர்ம வினையை தொலைப்பதற்காக தான். நம்ம பெருமாளை வணங்குறதன் மூலம் நம்முடைய கர்ம வினை மன்னிக்கப்பட்டு நம்முடைய நித்திய வீடு எங்க இருக்கு? இந்த ஆத்மாவுக்கு, இந்த உடலுக்கு கிடையாது. ஆத்ம வீடாகிய வைகுண்ட வீடு நமக்கு இறுதியில கிடைக்கும். அதுக்காக என்னடா இப்படி சொல்றானே நினைக்காதீங்க. உங்க எல்லாத்துக்கும் எம்பெருமா எல்லா செல்வத்தையும் கொடுப்பான். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீருங்க. பெருமாளே வாழ்த்துறான். அதாவது பிள்ளைகளே, என்னை வணங்கக்கூடிய பிள்ளைகளே, நீங்கள் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி நல்ல செல்வங்கள் அடைந்து இந்த பூமியில பரிபூர்ண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாது இருந்து வாழ்ந்து இறுதியில என்னுடைய பாதத்தை அடைவீர்கள்னு யார் சொல்றா? இறைவனே சொல்றான். இது வந்து இப்ப இந்த வாசகம் வந்து வாழ்த்துறது, இது முனிவர்களோ ஆழ்வார்களோ சித்தர்களோ எழுதுனது கிடையாது, பெருமாளுடைய திருவாசகம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நம்புறீங்களா இல்லையா? நம்புறேன். அதனால அது மட்டும் இல்ல, சாமி சொல்றாரு, வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம். உங்களுக்கு வாழ்வில் எந்த குறைவும் வராது. அதே போல நம்முடைய நீதம் 3 நீதங்கள் கடைபிடிக்கப்படணும். ஒழுக்க நெறின்னு ஒண்ணு இருக்கு, கற்பு நீதம், மனு நீதம். அததான் சாமி சொல்றாரு, வண்ணமாய் நீதம் ஒன்றும் வரம்பு அணு விலகிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம், திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீருங்க. 3 நீதம் கடைபிடிக்கப்பட்ட நம்ம சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடுடன் வாழ்ந்தால் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகள் சிறப்புடன் இந்த பூமியில் இருந்து வாழ்வார்கள். பெருமாளை சொல்றான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை. நான் சொல்லல, பெருமாள் அப்பா சொன்ன வாசகத்தை நான் சொல்றேன். ஏன்னா இந்த வரிகள் எல்லாமே இறைவன் சொன்னது. கூறிய வாசகத்தை இந்த கோலையத்தோர்கள் காண
மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமாகும். தேறிய பூதத்தோடு தேர்ந்துணர்ந்தவரை வாழ்வார். கூறிய வாசகத்தை கை கொண்டவர் குருவை காண்பார். நான் சொன்ன இந்த வாழ்த்து எல்லாமே பெருமாள் சொன்னது. இந்த வார்த்தைகளை சத்தியம் என்று நம்புகிற பிள்ளைகள் நிச்சயமாக நலமுடன் வாழ்வார்கள். ஆனா இதுல கடுகளவு சந்தேகப்படக்கூடாதுங்கிறான். கடுகளவு சந்தேகப்பட்டா இதுக்கு என்ன ஆக்கினை உண்டுங்கிறத சாமி சொல்றான், பாத்துக்கோங்க. சரி ஐயா, நீங்க பூஜையை பாருங்க. போட்ட சனிக்கிழமை நல்லது. நம சிவாய். அப்புறம் கூப்பிடுறேன். நம சிவாய். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியருடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய்.